எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு எப்படி வேணாலும் பாடலாம், மக்களுடைய இசையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக பாடப்பட்டது தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறது அது வந்து வானம் ஃபெஸ்டிவலில் நீலம் பண்பாட்டு மையத்தோட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் அவர்களோட தலைமையில் நடைபெற்றது தான் அந்த வானம் ஃபெஸ்டிவல். அதில் பாடப்பட்ட பாடல் தான் ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடல். சரி, இசைவாணி பாடிய அந்த பாடல் இப்போ ஏன் பேசு பொருளாக இருக்குது, ஏன் விவாதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு எல்லாருமே மாலை போடுவாங்க. அதாவது ஆண்கள் மட்டும்தான் அதிக அளவு போவாங்க. பெண்களுக்கு அங்கே சபரிமலையில் மாலை போட்டு போவாங்க. அங்கே தரிசிக்கிற உரிமை இருக்கா அப்படின்னு அது ஏன்னா ஒரு அரசு கட்டுப்பாட்டில் அந்த சபரிமலை கோயில் இல்லை. இதற்கு கேரளாவில் ஒரு கேஸ் நடந்தது. பெண்களும் அந்த வழிபாட்டு உரிமையில் வேணும் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த பாடல் தான் ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடல்.